வெல்கம் டு மீரா ஸ்டோரி டைம். ஒரு அரசருக்கு டெய்லி காலையில் எழுந்ததும் ஃபஸ்ட்டாக சூரியனை பார்க்குறது வழக்கம். அன்னைக்கு காலையில் சூரியனை பார்க்கறதுக்காக வெளியில் வரும் பொழுது ஒரு பிச்சைக்காரனை பார்த்துட்டாரு. இவன் மூஞ்சிலையா முழிச்சோம் அப்படின்னு வேகமாக திரும்பும் பொழுது அங்கேருந்து செவத்தில் முட்டி தலையில் காயம். ஒரு பக்கம் வலி, இன்னொரு பக்கம் பிச்சைக்கார மேலே கோவம். இழுத்துட்டு வாங்க அவனை அப்படின்னு சொல்கிறாரு. காவலர்கள் பிச்சைக்காரனை இழுத்துட்டு வந்து அரசர் முன்னாடி நிப்பாட்டிட்டாங்க. என்னோட காயத்துக்கு காரணமான இவனை தூக்கில் போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு பிச்சைக்காரன் கொஞ்சம் கூட அசரலை, அதுக்கு பதிலாக சிரிக்கிறான். அங்கேருந்த எல்லாருக்குமே அதிர்ச்சி. அரசர் கோவமாகி எதுக்காக சிரிக்கிற அப்படின்னு கேட்குறாரு. என் முகத்தில் முழிச்சதுனால உங்களுக்கு காயத்தோடு போச்சு, ஆனால் உங்கள் முகத்தில் முழிச்சதுனால எனக்கு உயிரே போகுது அப்படின்னு அவன் சொன்னதை கேட்டு அரசருக்கு நாம் பண்ணுறது தப்புன்னு உணர்ந்து தண்டனையை ரத்து செய்துட்டாரு. கூட்டத்தில் ஒருத்தன் சாக போகிறோன்னு தெரிஞ்சும் பயப்படாமல் உனக்கு எப்படி அவ்வளோ தைரியம் வந்துச்சு அப்படின்னு கேட்குறான். பிச்சைக்காரன் சிம்பிளாக உயிர் வாழணும்னா தைரியம் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். இந்த பிரபஞ்சத்தில் இவங்களுக்கு மத்தியில் உயிர் வாழ்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லைங்க. கண்டிப்பாக ஒரு தனி தைரியம் வேணும். சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம மனசு நிதானமாகவும் தைரியமாகவும் இருக்குதுன்னா எதையும் சமாளிக்க முடியும்.